கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் விழுகிற யாவரையும் அவர் தாங்குகிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். ஒருவேளை இன்று நீங்கள் விழுந்து போய் கிடைக்கலாம். நாம் விழுகிற காலத்திலே நம்மை அனைவரும் ஏளனமாகவும் பரியாசமாகவும் நிந்தனையாகவும் நடத்துவார்கள். அதை தூக்கி விடுவதற்கு வருகிறவர்கள் கூட தூக்கி விடுவதை ஒரு பெரிய சாதனையாக எண்ணி நம்மை அவர்கள் இகழுவார்கள். அவருடைய வார்த்தைகள் நம்மை தாக்கும். ஆனாலும் நம் தேவனாகிய கர்த்தர் விழுகிற ஒருவரையும் அவர் ஒரு நாளும் ஒருபோதும் தள்ளாத தேவனாய் இருக்கிறபடியால் நாம் எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்தில் நம் கையை பிடித்து அவர் நம்மை தூக்கி நம்மை உயரத்தில் வைக்கிற தேவனாய் இருக்கிறார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். எனவே என்னை தூக்கிவிட யாரும் இல்லையே என்று சொல்லி கலங்கி சோர்ந்து போகாமல் நமக்கு என்று ஒருவர் இருக்கிறார். நம்மை படைத்த தேவன் இருக்கிறார். எனவே அவரை நோக்கி நாம் கூப்பிடும்போது தேவன் நமக்கு செவி கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை இன்று நம் தேவனாகிய கர்த்தரை எப்படி நான் நோக்கி கூப்பிடுவேன், அவரை விட்டு நான் தூரம் போனேனே என்று சொல்லி கலங்கி நிற்போமானால் தேவனாகிய கர்த்தர் அதையும் நமக்கு மன்னித்து நம்மை அவர் அரவணைக்கிற நல்ல ஒரு பரம தகப்பனாக இருக்கிறார். எனவே உலகத்தின் காரியங்களையோ கண்டு சோர்ந்து போகாதபடி தேவனாகிய கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். விழுந்த இடத்திலிருந்து நம் தேவனை நோக்கி பார்ப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை கரந்தூக்கி எடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை உயர்த்துவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.